எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மறுமுறையாக நான் ஏபன் மாரியம்மன் கோவிலில் இருக்கிறேன். என்னுடன் நம்முடைய குருவான சுவாமி முத்துசாமி சிவம் அவர்கள் அவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலம் பூசை பற்றி பேசுறாங்க. சுவாமி வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை தோறும் நமது எபன் மாரியம்மன் கோவிலில் ராகு கால சிறப்பு வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதற்கு இந்த சிறப்பு வழிபாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராகு கால நேரத்துல நம்ம அம்மனை வணங்குறது அவ்வளவு சிறப்பு. மற்ற நேரங்களை காட்டிலும் ராகு கால நேரங்கள்ல அம்பாள் வழிபாடு, அம்பாள் துதிக்கிறது, அம்பாளுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா கருதப்படுது. அதுல பாத்தீங்கன்னா இப்ப துர்க்கை, மாரியம்மன், காளி இதெல்லாம் அடங்கினது நம்ம சக்தி. சக்தின்னு நம்ம சக்தின்னு சொல்றோம் அப்படின்னா அது அம்மனை குறிக்கும். அதுல நம்ம துர்கா, மாரியம்மன், காளி, மகிஷாசுரமர்த்தினி, ஜெயதேவி எல்லாமே அடங்கும். அப்படிப்பட்ட அம்பாளை நம்ம மற்ற நேரங்கள்ல வணங்குறத காட்டிலும் ராகு கால நேரத்துல வணங்குறதுக்கு பலன் அதிகம். அதனாலதான் இந்த ராகு தசை நடக்கிறவங்க, ராகு கிரகம் கொஞ்சம் டல்லா இருக்கிறவங்களை ராகு கால டைம்ல அம்பாளை வழிபட சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம எபன் மாரியம்மன் கோவில்ல நாங்க ராகு கால பூஜை செஞ்சுட்டு வரோம். ஆரம்பத்துல கொஞ்சம் பேர் வந்தாங்க. அப்புறம் 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 அம்பாளோட அருளை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இப்ப வர்றாங்க. எலுமிச்சம்பழ விளக்கு போடுறாங்க, எலுமிச்சம்பழ மாலை போடுறாங்க, நிறைய வேண்டுதல்லாம் செய்யறாங்க, பிரசாதங்கள் கொண்டு வராங்க, மக்களுக்கு விநியோகிக்கிறாங்க. இதே போல வெள்ளிக்கிழமையிலையும் உண்டு. ராகு காலம்ங்கிறது வெள்ளிக்கிழமையிலையும் உண்டு. அதுவும் சிறப்பா நம்ம அம்பாளுக்காக செய்யக்கூடிய ஒரு நேரமா கருதப்படுது. வெள்ளிக்கிழமை 10:30 to 12, செவ்வாய்க்கிழமை 3 to 4 இந்த ராகு கால சிறப்பு வழிபாடை நம்ம மேற்கொள்றோம். பக்தர் எல்லாருமே முடிஞ்ச லெவல் அந்த ராகு கால டயத்துல வீட்டுலயோ இல்ல கோவில்லையோ ஒரு தரிசனம் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா லெமன் வச்சு எலுமிச்சம்பழம் வச்சு விளக்கு போடுங்க. எலுமிச்சம்பழம் விளக்கு போட முடியலன்னா வீட்டிலே ஒரு எலுமிச்சம்பழ மாலை கோர்த்து அம்பாளுக்கு போடுங்க. எதுவுமே முடியல, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து வேலை முடிச்சு வீட்டுக்கு போய் அந்த துர்க்கையம்மனையோ மாரியம்மனையோ வேண்டிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெறுங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு. உங்களுக்கு மிக்க நன்றிங்க. வணக்கம்.